Hi, hello, welcome. This is Vera Level Kalvi YouTube channel. Previous Power BI videos, what is Power BI, why Power BI, and then how to install Power BI desktop in our system. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வந்தோம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, பவர் பிஐல இருக்கக்கூடிய சாம்பிள் டேட்டால இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா நாம விஷுவல்ஸை கிரியேட் பண்ணி ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்றது எப்படி, பப்ளிஷ் பண்றது எப்படி, ஷேர் பண்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் செய்ய போறது என்னன்னா, பவர் பிஐ டெஸ்க்டாப்போடைய ஸ்க்ரீனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் அண்ட் தென் இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் தென் பேஸ்ட் டேட்டா இன்டு அ பிளாங்க் டேபிள் யூஸ் சாம்பிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. சாம்பிள் டேட்டா கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த டேட்டாவோட கனெக்ட் ஆகும். ஸோ இதில் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸல் ஃபைல் ஒன்று இருக்கும். ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் அது லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கு. லோட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தென் கேன்சல். இந்த டேட்டா எனக்கு வேண்டாம், வேற டேட்டா வச்சு ஒர்க் பண்ண போறேன்னா யூ ஜஸ்ட் சூஸ் கேன்சல். லோடுன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்மளுடைய டேட்டா கிளீன்டா இருக்கு அப்படின்னு பர்ஃபெக்டா நமக்கு தெரிஞ்சா மட்டும் நம்ம லோட் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணணும். ஸோ லோடு சிம்பிளி லோட் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது நம்மளுடைய டேட்டால சில மிஸ்டேக்ஸ் இருக்கும், டூப்ளிகேட்ஸ் இருக்கும், வேல்யூஸ் மிஸ்ஸிங் இருக்கலாம், ரிப்பீட்டன்சி இருக்கலாம். இந்த டைம்ல நம்ம டேட்டாவை கிளீன் பண்ண வேண்டிய நெசசிட்டில இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டேட்டா கிளீன் பண்ண வேண்டியது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதுன்னு நாம நினைச்சோம்னா we have to give transform. மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணிக்கிறது ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கிளிக் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ கொடுத்த உடனே நமக்கு ஒரு எடிட்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த எடிட்டருடைய பேரு பவர் குவரி எடிட்டர். இந்த பவர் குவரி எடிட்டர்ல தான் டேட்டாவை கிளீனிங் பண்ண போறோம். இந்த வீடியோல நாம என்ன டேட்டா கிளீனிங் பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூனிட் சோல்ட் அப்படின்றது என்ன டேட்டா ஃபார்மேட்ல இருக்குன்னா டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. டெசிமல் நம்பரா ஹோல் நம்பரா மாத்த போறோம். இப்போ நம்ம டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து காலம் ரீநேம் பண்ண போறேன். ஸோ காலம் எதை நான் ரீநேம் பண்ண போறேன்னா, மந்த் நம்பர் மந்த் நேம்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மந்த் நேம்னு நான் கொடுக்காம மந்த் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் தான் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் எடிட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா போதுமானது. நீங்க இப்படி என்டர் தட்டவும் ரைட் ஹேண்ட் சைடில் அப்ளைட் ஸ்டெப்ஸ் அப்படின்றதுல மாறிடும். ஸோ இப்போ என்ன இருக்கு, ரீநேம்டு காலம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல யூஸ்வலாக மைக்ரோசாஃப்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ஜெட் அன்டூ அப்படின்ற பட்டன் யூஸ் ஆகாது. நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ரைட் ஹேண்ட் சைடில் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேண்டாம், நான் பண்ணதை அன்டூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இன்டூ சிம்பிள் இருக்கு பாருங்க, சரிங்களா, எக்ஸ் சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து கட் ஆயிரும். அன்டூ மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இப்போ நான் ரீநேம் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபில்டரிங் வந்து பண்ண போறேன். ப்ராடக்ட் அப்படின்ற காலம்ல ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிடும். அமெரில்லா, கேரக்டரா, மாண்டனா, பாசியோ அப்படின்னு இருக்கு. இந்த மாண்டனா அப்படின்றத மட்டும் அன்செக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபில்டரை அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதுவரையும் 3 விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், இன்னொன்று காலமை ரீநேம் பண்ணியிருக்கிறோம், மூணாவது ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். கிளீனிங் ப்ராசஸ், டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பவர் குவரி எடிட்டருடைய விண்டோ க்ளோஸ் ஆயிரும். இது எல்லாமே டேட்டா பேனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏரியா உங்களுக்கெல்லாம் தெரியும், இது கேன்வாஸ் அப்படின்றது. டேபிள் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் எம்டியாக இருந்த அந்த டேபிள் வியூ இப்போதைக்கு ஃபில்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம டேட்டா சோர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறோம். மாடல் வியூ ஒரே ஒரு டேபிள் மட்டும் இருக்கும். அண்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிகாஸ் we are using only one table. டேபிள் வியூ, ரிப்போர்ட் வியூ, மாடல் வியூக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வியூ டாக்ஸ் குவரி வியூ. இந்த டாக்ஸ் குவரி வியூவை பொறுத்த வரையும் இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ நியூவாக ஆட் பண்ணப்பட்ட ஒரு வியூ. இதோடைய பர்பஸ் எதுக்காகனா, டு கிரியேட் அ டாக்ஸ் ஆர் டு எடிட் த டாக்ஸ். டாக்ஸ்னா டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எக்ஸல் ஃபார்முலா. அதை பற்றியான டீட்டெயிலான விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் தனியாக டீட்டெயில் தான் பார்க்கலாம். So far we did data cleaning process, that is changing data type, renaming a column and then filtering. These are the process we completed. Actually transform data அப்படின்றது இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம்ல, இந்த எல்லா ப்ராசஸும் சேர்ந்தது தான் cleaning and transforming the data. நெக்ஸ்ட் நம்ம விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் how to create a text box in the report and then how to create a line chart and then map and then bar chart and then slicer. ஸோ இது எல்லாமே நாம நம்மளுடைய டேட்டா அனாலிசிஸ் ப்ராசஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். பவர் பிஐ அப்படின்ற சாஃப்ட்வேர் டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்காக தான். ஸோ நவ் we are going to switch over to the Power BI window. Now what is the analysis process we are going to do first? ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம எங்க பார்க்கலாம்னா, ஹோம் அப்படின்ற இந்த ரிப்பன்ல கிளிப்போர்ட், டேட்டா, குவரிஸ், இந்த வரிசையில் இன்சர்ட் அப்படின்ற இந்த குரூப்பிங் கீழே நம்ம பார்க்க முடியும். ஸோ யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும்போதே அதுக்கான ஃபார்மட்டிங் டூல் பாரும் அப்பியர் ஆகும்.
ஸோ ஒன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸை விட்டு நம்ம வெளியே கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபார்மட்டிங் டூல் பார் டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இதுக்கு நான் வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன் எக்ஸிக்யூட்டிவ் summary financial report. Okay, if you want to make the font bigger, in the sense you can use the formatting toolbar. So based on your need, you can resize the particular font. You can change the color of the text as well as text box too. So இப்படி நான் வந்து என்னுடைய text box create பண்ணிட்டேன். You can move it anywhere in the screen. Okay, fine. Text box is completed. And next I am going to create a line chart. I am going to find which month and year has the highest profit. எந்த மந்த் அண்ட் இயர்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போறேன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் லைன் சார்ட் ஹையஸ்ட் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, ப்ராஃபிட் அப்படின்ற காலம் நமக்கு தேவை, அண்ட் தென் டேட். டிஃபால்ட்டா நீங்க எந்த ஒரு விஷுவல்ஸையும் கிளிக் பண்ணாட்டாலும் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ஷோ சம் விஷுவல்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், ஜஸ்ட் கிளிக் ஆன் த another விஷுவல் வாட் எவர் யூ நீட். ஸோ நமக்கு ஒரு லைன் சார்ட் சூப்பராக கிடைச்சிருச்சு. இந்த லைன் சார்ட்டை வச்சு ஐ கேன் கெட் த இன்ஃபர்மேஷன் விச் மந்த் அண்ட் இயர் ஹேஸ் த ஹையஸ்ட் ப்ராஃபிட். ஸோ ஹியர் 2014 is the year, quarter 4, and then December is the month, and then 1 is the date. So இங்க எனக்கு தேவைப்பட வேண்டியது வந்து மந்த் அண்ட் இயர் மட்டும் தான் வேணும். இதே செலெக்ஷன் ஆப்ஷன்லயே வச்சுட்டு விஷுவலைசேஷன்ல போயிட்டு எக்ஸ் ஆக்சஸ்ல பாத்தீங்கன்னா டேட் அப்படின்றதுக்கு கீழே சப்டிவிஷனா இயர், குவார்டர், மந்த், டே இதெல்லாம் இருக்கும். நமக்கு தேவையானது என்ன, இயர் அண்ட் மந்த் மட்டும் தான். ஸோ குவார்டர் அப்படின்றத யூ கேன் கட் இட், அண்ட் தென் டே அப்படின்றதும் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் அனாலிசிஸ் ப்ராசஸஸ், விச் கண்ட்ரி ஹேஸ் அ ஹையஸ்ட் ப்ராஃபிட், எந்த கண்ட்ரிக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹவு கேன் வி ஃபைண்ட் அவுட், அதுக்கு வி ஹேவ் டு கிரியேட் அ மேப் விஷுவல். மேப் விஷுவலை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லொகேட் இட். நவ் ஐம் ஜஸ்ட் சூசிங் கண்ட்ரி. கண்ட்ரி அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆயிரும், எந்த இடத்துல என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது, யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் த ப்ராஃபிட், பிளேஸ் இட் ஆன் த பபிள். யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது how can we create a bar chart. இதுலயே stacked bar chart and then stacked column chart, clustered bar chart இது எல்லாமே இருக்கு. So you can click any one of it with the help of this visual. So now I am creating clustered bar chart. Based on the product, I am going to find the sales analysis. So that I am clicking product name and then sales. ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸோடைய ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கும். And the next one I am going to create a visual name is called slicer. So what I am going to do is filter the data. இந்த இடத்துல நமக்கு ஸ்லைசர் இருக்கு. ஸ்லைசர் எதை வச்சு அப்படின்னா டேட் அப்படின்றத பொறுத்து. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் த டேட். டேட் அப்படின்றத ஸ்லைசர் ஆப்ஷன்ல கொடுத்தீங்கனாலே விஷுவலைசேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபீல்ட் ஆப்ஷன்ஸ்ல டேட் அப்படின்றது வந்துடும். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஃபீல்டு, ரீநேம் த விஷுவல், நியூ குவிக் மெஷர், ஷோ ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா, டேட் ஹைரார்கின்னு இருக்கும். இந்த டேட் ஹைரார்கி அப்படின்ற விஷயம் நமக்கு டேட்ல நமக்கு என்னெல்லாம் தேவை, டேட்ல டேட் வேணுமா, மந்த் வேணுமா, குவார்டர் வேணுமா, இயர் வேணுமா அப்படின்றத சொல்றதுக்காக நான் அந்த டேட் ஹைரார்கியில நான் எதெல்லாம் எடுத்துக்கிறேன்னா இயர் அண்ட் மந்த்தை மட்டும் எடுத்துக்கிறேன், குவார்டர் அண்ட் டே அப்படின்றத தூக்கிடுறேன். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னன்னா 2013 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் இயர் அண்ட் மந்த் மட்டும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2014ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜான்வரி டு டிசம்பர் அப்படின்றது வரையும் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஃபில்டர் த ப்ராசஸ். இப்போ 2014ல உள்ள ரெக்கார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே அப்படியே மாறும். அதாவது நீங்க பார்க்கக்கூடிய இந்த லைன் சார்ட் மாறும், இந்த மேப் விஷுவல் மாறும், அண்ட் தென் பார் சார்ட் அப்படின்றது மாறும். இப்போ நான் 2014 கிளிக் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி சேஞ்ச்டு. அண்ட் தென் 2014 வேண்டாம், 2013 வேணும் அப்படின்னா ஸோ த மேப் விஷுவல் இட் வில் பி சேஞ்ச். இது வரைக்கும் நாம ஒரு டேட்டாவை எப்படி லோட் பண்றது, அந்த டேட்டால கிளீனிங் ப்ராசஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராசஸ் எப்படி பண்றது, அண்ட் தென் ஆஃப்டர் ஆல் த கம்ப்ளீஷன் ஆஃப் கிளீனிங் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராசஸ் ஹவு டு பில்ட் விஷுவல்ஸ் இன் ஆர் ரிப்போர்ட் அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக நாம பார்க்க போறது ஹவு டு சேவ், பப்ளிஷ் அண்ட் தென் ஷேர். இந்த 3 ப்ராசஸையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹவு கேன் வி சேவ் த ஃபைல். யூஸ்வலாக கண்ட்ரோல் எஸ் அப்படின்றது தான். அண்ட் இல்லைன்னா நீங்கள் ஃபைல் அப்படின்ற இந்த ரிபன்குள்ளே போயிட்டு சேவ் இல்லைன்னா சேவ் ஆஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். Now I am going to give a name like finance report and then save it. என்னோட ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. and then next நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும். இப்போ பப்ளிஷ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்மால் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் மை ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அப்படின்றத கொடுங்க. நம்மளுடைய ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருச்சு. யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட், ஓப்பன் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் இன் Power BI. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரிப்போர்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்ல வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் பப்ளிஷ் அப்படின்ற இந்த பேஜ். அண்ட் தென் ஃபைனலி வி ஹாவ் ஷேர். இந்த ரிப்போர்ட்டை நம்ம எப்படியெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இது நம்மளுடைய மெயில் ஐடிக்கோ இல்லைனா டீம்ஸ்க்கோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கோ நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இன் த சென்ஸ் யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் இட். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஓப்பன் அண்ட் பவர் பாயிண்ட் அப்படின்னு வரும். ஸோ அது பவர் பாயிண்ட் ஸ்லைடில் அப்படியே நமக்கு
ஒரு ரிப்போர்ட்டா நமக்கு ஜெனரேட் ஆகும். இப்போ நம்மளுடைய ரிப்போர்ட் பவர் பாயிண்ட்ல விஷுவல் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க PDF கன்வெர்ட் பண்றதா இருந்தா பண்ணலாம். யூ கேன் ஷேர் இட் இன்டு த மெயில். இந்த மாதிரி நம்ம என்ன ஃபார்மட்ல வேணாலும் we can share our document, we can share our report to anyone. இதுவரையும் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா அதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.